வணக்கம். இது ஒரு கேள்வி ஒரு பதில்ல நம்ம கர்ப்ப காலத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுல கடைசி 3 மாதம் என்று சொல்லக்கூடிய தேர்ட் ட்ரைமஸ்டர் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த இதுல நம்மளுக்கு ஒன்றும் பெரிய அது growth குழந்தை கரெக்டா ஆகுதா, வாட்டர் லெவல் கரெக்டா இருக்கா, கொடி ஏதாவது சுத்திட்டு இருக்கா, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தான் நம்ம ஸ்கேன் பண்ணி இல்ல பார்ப்போம். பட் இது பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா நிறைய நேரம் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 மாத காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஐயோ என்னுடைய டெலிவரி எப்படி இருக்கும், நான் வலி தாங்க முடியுமா, அந்த மாதிரி பயங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். தூக்கம் குறையும், சாப்பாடு குறையும், கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவங்க ஒரு கவுன்சிலிங் நல்லா ஒரு கலந்து உரையாடி எப்படி பிரசவம் என்றால் என்ன, அது எப்படி நடக்க போதோ அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றத அவங்க பார்க்கலாம். ரெண்டாவது இதுல பயப்பட ஒண்ணுமே இல்லை, இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானே, ஏன் பயப்படணும்? அதனால தெளிவான கருத்துக்களை ஒரு நல்ல முறையான ஒரு இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரசவத்தை பத்திய பயம் முதல்ல போயிடுச்சுன்னா பிரசவ காலத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒத்துழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நேச்சுரல் என்று சொல்லக்கூடிய நார்மல் டெலிவரி ஆகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தா பயப்படாதீங்க, அவஸ்தப்படாதீங்க. எதற்காக புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைத்து தந்தால் நிச்சயமாக ஒரு ஹெல்தி ஆரோக்கியமான குழந்தையும் உங்களுக்கான ஆரோக்கியமும் சரியாக இருக்கும்.